இந்த அண்ணாசியில் எலெக்ஷன் கேட்டுட்டு காங்கிரஸில் சேர்ந்த அந்த தவிசாளருக்கு செல்லுங்க, அவர் ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ண சொல்லி மூட சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க கவர்னரை வச்சோ யாரை வச்சோ தொடர்ந்து வச்சு கொள்ளட்டும். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஏட இது பிரதேச சபை கீழே இருக்கிறத மூடன்னு சொல்லி 7 மனுஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஏட தலைவர் சொல்றாரு, ரவுஃப் ஹக்கீம் என்றவர் சொல்றாரு, இதை மூட சொல்லின்னு சொல்ல சொல்லுங்க. அரசு இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் வார நேரத்தில் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி ஒன்று இருக்குதானே, உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது உண்டே. இப்போ எங்களை விட வல்லரசு நாடுகள், இப்போ நாங்கள் முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறோம் 10%, அதுதான் உண்மை. எங்களோட எதிர்ப்பு மிகவும் 10% தான். என்னையை பொறுத்த வரையில் எங்களோட எதிர்ப்பு 100% இருக்கல. இந்த நாட்டு பௌத்தர்களுக்கு இதை விழிப்புணர்வு பொறுப்பும் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ அவங்க அவங்களோட நாடுன்னு தானே, அவங்க பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு. இதில் இருக்கிற ஆபத்து அவங்களுக்கு தெரியுது, ஆனாலும் முன்னுக்கு வாராங்க இல்லை. இப்போ உலக நாடு இப்போ 2 வருஷமாக அடித்து கொண்டு இருக்கிறான். முழு உலகமும் வானம் என்றது தொடர்ந்து அடிக்கிறான். இது எங்களை விட பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் சொல்லியும் அவன் கேட்குறான் இல்லை. அப்படிப்பட்ட நாடொண்ட இந்த புதுசாக வந்து அரசாங்கம் திடீரென்னு சொல்லி எதிர்க்கையுமாது பகச்சு கொலையுமாது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏழுமென்று சொன்னால், இந்த அண்ணாசியில் எலெக்ஷன் கேட்டுட்டு காங்கிரஸில் சேர்ந்த அந்த தவிசாளருக்கு செல்லுங்க, அவர் ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ண சொல்லி மூட சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க கவர்னரை வச்சோ யாரை வச்சோ தொடர்ந்து வச்சு கொள்ளட்டும். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஏட இது பிரதேச சபை கீழே இருக்கிறத மூடன்னு சொல்லி 7 மனுஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஏட தலைவர் சொல்றாரு, ரவுஃப் ஹக்கீம் என்றவர் சொல்றாரு, இதை மூட சொல்லின்னு சொல்ல சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.